ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நம்மளோட வீட்டுக்கு பணம் தடையில்லாம வந்து கொண்டே இருக்க, நம்ம இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறைய செஞ்சோம்னா போதுங்க. நமக்கு பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாங்க. நம்ம வாழ்வுல நிம்மதியாகவும், மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகிட்ட கூட இன்றைய நாட்கள்ல தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி நம் வீட்டிற்கு வரும் பணம், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிப்பவர்கள் அல்லது தொழில் செய்து வரும் லாபத்தின் மூலமாக தான் பணம் வீட்டிற்கு வருங்க. இப்படி வீட்டிற்கு வரும் பணத்திற்கு இடையூறாக பல பிரச்சனைகள் நடக்கும். வேலை பார்க்க இடத்துல பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லையா வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படலாம். இது போன்று பிரச்சனைகள் மூலமாக பணம் நமக்கு வரது தடைபடுங்க. அப்போது நாம் பண கஷ்டங்களையும், கடன் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்குங்க. பணம் தடையில்லாமல் நம் வீட்டிற்கு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாங்க. இப்படி நம் வீட்டிற்கு வரும் பணம் தடையில்லாமல் புழக்கம் ஆகிக் கொண்டே இருப்பதற்கு லக்ஷ்மி குபேர பூஜையை செய்து வந்தாலே போதுங்க. நமது வீட்டிற்கு வரும் பணம் எந்த தடையும் இல்லாம எப்பொழுதும் போல வந்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த பூஜையை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சம்பாதிக்கும் பணம், சொத்து, தங்கம், பொருள் என அனைத்து செல்வத்திற்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி தேவி மட்டும்தாங்க. அப்படி அந்த மகாலட்சுமி தேவியோட பரிபூர்ண அருள் கிடைத்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட இடம் இல்லாம போயிருங்க. அப்படி இந்த மகாலட்சுமி தேவியின் அனைத்து செல்வங்களுக்கும் பாதுகாவலனாக இருப்பவர்கள் தாங்க இந்த குபேர பகவான். மகாலட்சுமி தேவியை போல குபேர பகவானின் அருளும் நமக்கு கிடைத்து விட்டால் போதுங்க. நமது வாழ்க்கையில வறுமை என்ற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. அதனால இந்த இரண்டு தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைப்பதற்கு வருடத்துல ஒரு முறையாவது ஒரு நாள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செஞ்சோம் அப்படின்னா உங்க வீட்டிற்கு செல்வம் தேடி வருங்க. உங்க வீட்டுல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் தடையில்லாமல் வீட்டுக்கு வந்து சேருங்க. இந்த பூஜையை செய்வதற்காக மகாலட்சுமி தேவியோட திருவுருவப்படம் மற்றும் குபேர பகவானின் உருவ சிலையும் வடக்கு திசை நோக்கி இருக்குமாறு நீங்க வைத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேவியோட படத்திற்கும் குபேரனின் சிலைக்கும் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து பின் பூவை வைத்து அலங்காரம் நம்ம செய்யணுங்க. குபேரனின் சிலை வலது பக்கத்தில் குபேர கட்டம் வரைந்து குபேர கோலம் போட்டு கொள்ளுங்கள். பின் நாம் வரைந்த குபேர கோலத்திற்கு நடுவே மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து பூவை வைத்து நம்ம அலங்கரிக்கணுங்க. அதுக்கப்புறம் குபேர கட்டத்தில் 4 மூலைகளிலும் ஸ்ரீ என்ற வார்த்தையை நீங்க எழுதிக்கணுங்க. பின்பு நாம் வரைந்த ஒவ்வொரு கட்டத்திலும் எண்களை எழுதி அதில் மலர்கள் வைக்க வேண்டும். பிறகு ஒரு கிண்ணத்துல 108 5 ரூபாய் நாணயங்களை நிரப்பி கட்டத்தின் மீது பூக்கள்ல வைத்து கொள்ள வேண்டுங்க. எதனால 5 ரூபாய் நாணயங்கள் நம்ம வைக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான குபேர பகவானுக்கான நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 5 ரூபாய் நாணயம் தாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேவியின் அம்சமான நெல்லிக்கனி மற்றும் மா, பலா, வாழை போன்ற பழங்களையும் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கணுங்க. இது கூடவே ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நீங்க வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வீட்டின் நிலைவாசலில் வலதுபுறம் மஞ்சள் விளக்கு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு குபேர விளக்கு ஏற்றி பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதில் நாம் வைத்திருக்கும் 108 5 ரூபாய் நாணயங்களை ஒன்று ஒன்றாக எடுத்து நீங்கள் போடணுங்க. அப்படி நம்ம நாணயங்களை போடும்போது ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டு நீங்கள் பூஜை செய்யணுங்க. அப்பொழுது நீங்கள் மகாலட்சுமி மற்றும் குபேர பகவானை மனதார நினைத்து உங்களின் பணங்கஷ்டம் தீர வேண்டும், செய்யும் தொழில் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும், வீட்டில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்க மன உருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் வீட்டிற்கு பணம் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்குங்க. இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க முழு மனசோட முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியோட அருளும் குபேரனோட அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்க வீட்டில் இருக்க பண பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களோட குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உதவும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.